எல்லாருக்கும் வணக்கம். ஜெயின் ஸ்ட்ரீட் கேபிட்டல் கொடைச்சல், அதுக்கப்புறம் ட்ரம்ப்போட பெரிய டாரிஃப் வார் கொடைச்சல், இதெல்லாம் இருந்தாலும் ஒரு சில பங்குகள் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க வால்யூம்ல மேலே போயிருக்கு. அந்த மாதிரி பங்குகள் தான் நம்ம இந்த வாரம் அடுத்த வாரத்துக்காக செலக்ட் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன வாரம் நம்ம ஒரு 9 பங்குகள் பார்த்தோம். அதுல எல்லாமே பார்த்தீங்கன்னா வீக்லி ஹை அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா 1-8% வரைக்கும் மேலே போயிருந்தது. குறிப்பிட்டு சொல்லணும்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது அஜாக்ஸ் இன்ஜினியரிங், நிவா பூப்பா ஹெல்த், அப்புறம் இன்ஃபிபீம் அவென்யூ. இதெல்லாம் விலை அதிகம் கிடையாது, ரொம்ப சீப்பான ப்ரைஸில் கிடைச்சு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் நம்ம போன வாரம் பார்த்தோம். ஏன்னா ஸ்விங் ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தாலே மோஸ்ட்லி ரொம்ப கம்மியான விலையில கிடைக்காது, எல்லாமே ஹையாக தான் இருக்கும். இருந்தாலும் நமக்கு ஒரு நல்ல லாபம் தர மாதிரி தான் இருக்கும். அப்படி இருந்தும் இந்த மாதிரி சின்ன விலையில இருக்கிற பங்குகள் கிடைச்சு ஓரளவுக்கு நல்ல வருமானம் கொடுத்துருக்குன்னு நம்புறேன். ஸோ நீங்க இந்த லிஸ்ட்ல என்னெல்லாம் வாங்கியிருந்தீங்க, எது உங்களுக்கு பெனிஃபிஷியலா இருந்தது சொல்லுங்க. ஆனா வார கடைசியில இந்த ட்ரம்ப் டாரிஃப்லாம் திரும்ப ரீஸ்டார்ட் ஆனதால மார்க்கெட் ஃபுல்லாவே ஓரளவுக்கு நிலைத்தன்மை இல்லாம ரொம்ப கிராஷ் ஆயிட்டு தான் போயிட்டு இருந்தது. அதனால எல்லாமே கொஞ்சம் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. இருந்தாலும் இது எல்லாமே மோஸ்ட்லி நல்ல ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கா இருக்கிறதால நம்ம அதிக கவலைப்பட தேவையில்லை. வாங்க இந்த வார பங்குகளை பார்க்கலாம். நம்ம ஒரிஜினல் ஃபார்முலாவில் நான் எந்த மாற்றமும் பண்ணல. இந்த ஃபார்முலா கிட்டத்தட்ட 2 மாசமா நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். இது 3வது மாசம். கிட்டத்தட்ட 10 வாரங்களா நம்ம இதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இதில் தான் ஒவ்வொரு வாரமும் நம்ம தொடர்ந்து நல்ல பங்குகளை கண்டுபிடிக்க முடியுது. அதே ஃபார்முலா ரிசல்ட் என்ன வருதுன்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 15 பங்குகள் வந்திருக்கு. நான் வால்யூம் திரும்ப அட்ஜஸ்ட் பண்ணி கூட பார்த்தேன். எப்படி பண்ணாலுமே இந்த 15 பங்குகளும் வந்திருக்கு. இது எல்லாத்தையும் கவனிங்க. ஏன்னா நான் இதில் ஒரு 5 செலக்ட் பண்ணாலும் ஒரு சிலது நம்ம ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணியிருக்கோம், அதனால சொல்லலை. குட் எக்ஸாம்பிள் பஜாஜ் ஃபினான்ஸ், ஸ்ரீராம் ஃபினான்ஸ், இதெல்லாம் நான் தொடர்ந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறது. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த என்பிஎஃப்சி கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாசம் அல்லது அடுத்த மாசத்திலே ஒரு சிலது 52 வீக் ஹை டச் ஆயிடும் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. மற்றபடி மற்ற பங்குகள் நம்ம கவனிக்கணுங்கிறதுக்காக என்னோட செலெக்ஷன்ல இதெல்லாம் இல்லை. என்ன நம்ம செலெக்ஷன்ல வருதுன்னு பார்ப்போம். கிர்லோஸ்கர் பார்த்தீங்கன்னா நிறைய டீசல் என்ஜின், அப்புறம் முக்கியமாக ஜெனரேட்டர், இதுதான் நிறைய மேனுஃபேக்சர் பண்றாங்க. இவங்களுக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மார்க்கெட் ஷேர் இருக்கு. இப்போதைக்கு 915 ரேஞ்சில் கிடைச்சாலும் இதோட வால்யூம் ஸ்பைக் என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு. ஏன்னா எப்போதும் ஒரு 1 இயர் ஆவரேஜ் வால்யூம் பார்த்தீங்கன்னா 4 லட்சத்துலேருந்து 5 லட்சம் தான் இருக்கும். ஆனால் கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை ஒரே நாளில் 61 லட்சத்துக்கும் மேலே வாங்கியிருக்காங்க, வித்திருக்காங்க. அதுதான் இது நான் செலக்ட் பண்ணதுக்கு முக்கியமான ரீசன். அப்புறம் இதோட ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கு. பி ரேஷியோ, பெக் ரேஷியோ, இபிஎஸ், இன்ட்ரின்சிக் வேல்யூ, எது எடுத்து பார்த்தாலும் ஓரளவுக்கு டீசென்டான ஃபண்டமெண்டல்ஸ். அது இல்லாமல் இந்த ஸ்விங் ட்ரேடிங் எலிமெண்ட்ஸ் தான் நான் இதை செலக்ட் பண்ணுறதுக்கு காரணம். பக்காவாக செட் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா வால்யூம் ஸ்பைக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 1283%, ஆர்எஸ்ஐ பக்காவா 65 இருக்கு. ஸோ இப்போ ஸ்விங் பண்ணோம்னா கிட்டத்தட்ட அது 70-80 தாண்டி போகும்போது வெளியில வரலாம், அந்த மாதிரி ஒரு செட்டப். அப்புறம் இதோட ஆல் டைம் ஹை கிட்டத்தட்ட ஒரு 34% கிட்டத்தட்ட கீழே இருக்கு. அது 1400லேருந்து 915 டிஸ்டன்ஸ். ஸோ இது அங்கே டச் ஆகுமா அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஏன்னா இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு பெரிய ஸ்பைக் அல்லது வால்யூம் இருக்கும், ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும் நிச்சயமா. ஆனால் அதுக்கப்புறம் அந்த வால்யூம் சஸ்டெயின் பண்ணுறது, இந்த அளவுக்கு ஹை வால்யூம் சஸ்டெயின் பண்ண முடியாது தான். ஸோ அது இருந்தாலும் அந்த ஆவரேஜ் வால்யூமை விட மேலே இருக்கிறப்ப இது நிச்சயமா இன்னும் ஒரு நல்ல குஷன் கிடைக்கும். 1000 தாண்டி போகுங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. இந்த வாரம் நான் ஸ்விங் ஸ்டாக்ஸ் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியப்படுத்தின ஒரு ஸ்டாக் எதுன்னு கேட்டா நெட்வொர்க் டெக்னாலஜி. இதுக்கு முன்னாடி நான் இந்த ஸ்டாக்கை ரிவ்யூ பண்ணதில்லை. ஸோ இந்த வாரம் நான் ரிவ்யூ பண்ணும்போது எனக்கு என்ன ரொம்ப ஆச்சரியமா இருந்ததுன்னா, சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அந்த சூப்பர் கம்ப்யூட்டர்ல இவங்க கிட்ட தான் வேர்ல்டுல, அதுவும் இந்தியாவில் அதிகமாக இருக்கு. இவங்க கிட்ட இருக்கிற சூப்பர் கம்ப்யூட்டர் கிட்டத்தட்ட 11 வாட்டி வேர்ல்டுல 500 டாப் சூப்பர் கம்ப்யூட்டர் லிஸ்ட்ல இது லிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு கவர்மெண்டோட பிஎல்ஐ ஸ்கீம் ஹார்ட்வேருக்குன்னு கொடுப்பாங்க, ஐடி ஹார்ட்வேர், அதுலேயும் இவங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்குது.
அது மட்டும் இல்லாமல் இவங்களோட கிளையண்ட் பார்த்தீங்கன்னா ஐஐடி அந்த மாதிரி வந்து பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன். என்ன மாதிரி இன்ஸ்டிடியூஷனா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். இப்போ பார்த்தீங்கன்னா ஐஐடி, என்எம்டிசி, அப்புறம் கிராவிட்டான் ரிசர்ச், அப்புறம் நானோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஐஎன்எஸ்டி சொல்லுவாங்க. இது மாதிரி வந்து ஒரு 170க்கும் மேற்பட்ட கிளையண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க வச்சிருக்காங்க. அதில் 310 பேர் வந்து ரிப்பீட் கஸ்டமர்ஸாக இருக்காங்க. ஸோ இவங்களோட ரெவின்யூ வந்து நல்லா இருக்கு, ஆர்டர் புக் நல்லா இருக்கு. ஒரு வித்தியாசமான கம்பெனியாக எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தோம்னா பி ரேஷியோலாம் பார்த்தா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தோணுது. இருந்தாலும் இதோட வால்யூம் ஸ்பைக்கை பாருங்க, கிட்டத்தட்ட 1000%. அதாவது வெறும் 4 லட்சத்துக்கும் கீழே வால்யூம் இருக்கிறது. ஒரே நாளில் 41 லட்சத்தையும் தாண்டி வால்யூம் வந்திருக்குன்னா ஏதாவது முக்கியமான ரீசன் இருக்கணும். ஸோ ஏதாவது பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கலாம் சூப்பர் கம்ப்யூட்டரில். அதனால இந்த பர்டிகுலர் கம்பெனி நான் நிச்சயமாக அடுத்த வாரம் மட்டும் இல்லாமல் இந்த அட்லீஸ்ட் ஒரு 2-3 வாரம் வந்து இதை வந்து தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். நெட்வெப் டெக்னாலஜி 2வது இடம். 3வது நமக்கு ரொம்ப தெரிஞ்ச பாரதி ஏர்டெல். அதிகம் பேசவே தேவையில்லை. இது நிச்சயமா இன்னும் ஒரு மாசத்திலே வந்து இதோட 52 வீக் ஹை, ஆல் டைம் ஹை எல்லாத்தையும் வந்து ரீச் ஆகி புது ஆல் டைம் ஹையை வந்து செட் பண்ணும் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. ஏன்னா இந்த மாதிரி வந்து மார்க்கெட் செட்டப்ல தான் வந்து இந்த மாதிரி வந்து யூனிக் பிளேயர்ஸுக்கு வந்து நிறைய வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ இது வந்து ஆல் டைம் ஹைலேருந்து வெறும் 6% தான் கீழே இருக்கு. அதுவும் ஒரு ரீசன். மற்றபடி எல்லா ஃபண்டமெண்டல்ஸும் நல்லா இருக்கு, கவனிங்க. பிடிசி இந்தியா 4வது இடம். இதோட ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு, பி ரேஷியோ பெக் ரேஷியோ பெர்ஸ்பெக்டிவ்ல. அது மட்டும் இல்லாமல் இன்ட்ரின்சிக் வேல்யூ பாருங்க, இப்போ பார்த்ததுலேயே வந்து கரண்ட் ப்ரைஸை விட இன்ட்ரின்சிக் வேல்யூ அதிகமாக இருக்கிறது. இதுக்கு தான் நல்ல புக் வேல்யூவும் இருக்குது. கிட்டத்தட்ட எல்லா சைடு ஃபண்டமெண்டல்ஸும் நல்லா இருக்குது. நான் டிவிடெண்ட் ஈல்ட் செக் பண்ணல, செக் பண்ணுங்க. வால்யூம் ஸ்பைக் கிட்டத்தட்ட 100%. எப்போதும் 17 லட்சம் சொச்சத்தில் தான் வந்து ஆவரேஜ் வால்யூம் இருக்கும். போன வாரம் ஃப்ரைடே மட்டுமே ஒரே நாளில் 34 லட்சத்துக்கு மேலே வாங்கி விற்றுருக்காங்க. அதனால தான் இது நம்ம லிஸ்ட்டில் வந்திருக்கு. அப்புறம் கடைசியாக 5வதா பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன். 430 கிடைக்கிற இந்த ஸ்டாக் கிட்டத்தட்ட 60% வால்யூம் ஸ்பைக்காக இருக்குது. அதோட வால்யூம் பாருங்கள், வெறும் 96 லட்சத்துலேருந்து 97 லட்சத்துக்குள்ளே தான் ஆவரேஜ் வால்யூம் இருக்கும். ஆனால் போன வாரம் 1.5 கோடி அளவுக்கு வால்யூம் இருந்தது. அதுதான் வந்து என்னோட கவனத்தை ஈடுது. அது மட்டும் இல்லாமல் மற்ற ஸ்விங் எலிமெண்ட்ஸ் எடுத்து பாருங்கள். ஆர்எஸ்ஐ கிட்டத்தட்ட 61%. ஸோ இது வந்து இன்னும் அடுத்த வாரம் மேலே ஏறும்போது ஒரு நல்ல ஸ்விங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஒரு 20 பாயிண்ட் 10 பாயிண்ட் மினிமம் கிடைச்சா கூட போதுமே. ஸோ அதே மாதிரி பவர் ஃபைனான்ஸ் இந்த மாதிரி வரும்போது ஆர்இசி இது தொடர்ந்து வரும். ஏன்னா வந்து ஆர்இசியோட நிறைய ஷேர் வந்து வச்சிருக்கிறது பவர் ஃபைனான்ஸ். ஸோ இது ரெண்டும் வந்து கவனிங்க அடுத்த வாரம். இதோட ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. பி ரேஷியோ பாருங்கள், இண்டஸ்ட்ரி பியை விட ரொம்ப ரொம்ப கம்மி, ரொம்ப சீப்பாக கிடைக்குது. பெக் ரேஷியோ நல்லா இருக்குது. ஸோ இது வந்து ஒரு லாங் டேர்முக்கும் வந்து ஒரு உகந்த ஒரு நல்ல ஸ்டாக். இருந்தாலும் இப்போ உள்ள வால்யூம் ஸ்விங் ட்ரேடிங் எலிமெண்ட் செட்டப் படி ஒரு சரியான ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்காகவும் இருக்குது. நல்லா கவனிங்க. ஸோ மார்க்கெட் வந்து சரியான வொலட்டாலிட்டியில் இருந்தது. இன்ஃபேக்ட் வந்து வார நடுவுலலாம் நான் வந்து நம்ம ஃபார்முலா பண்ணப்போ நிறைய ஸ்டாக்ஸ் வந்து சரியாக ஃபில்டரே ஆகலை. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் இருந்தது. ஆனால் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா சடனாக இந்த மாதிரி ஒரு சில ஸ்டாக், யூனிக் ஸ்டாக்ஸ், அதிலும் இந்த நெட்வொர்க் மாதிரி கம்பெனிஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து வால்யூம் அதிகமானது, ஒரு நம்பிக்கை கொடுத்தது. ஸோ நிச்சயமாக அடுத்த வாரம் எனக்கு வந்து கொஞ்சம் நம்பிக்கையாக இருக்குது இந்த மாதிரி பார்த்ததுக்கப்புறம். ஸோ எவ்வளோ நாள் தான் வந்து இந்த ட்ரம்ப் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து போயிட்டுருக்குன்னு தெரியல, பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.